இரவு உணவுக்கு என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி சாப்பிட்டீங்களா? நசி கோரிங் சாப்பிட்டீங்களா? மீன் கோரிங் சாப்பிட்டீங்களா? பொங்கல் சாப்பிட்டீங்களா? அசிலம்பா சாப்பிட்டீங்களா? எங்கே போகிறீங்க? விருந்து நிகழ்ச்சிக்கு போகிறீங்களா? இல்லை அழகான சட்டை தான் போட்டு போகிறீங்க, நல்ல ஆடம்பரமாக காடியில் போகிறீங்க வரீங்க. எல்லாத்தையும் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஒரு உணவுனாலும் சரி, நீங்கள் பாய்க்கிற காடினாலும் சரி, உங்களோட வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன படிக்கணும், படிக்கிற காலத்தில் நீங்கள் என்ன படிக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரி வேலை வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை துணை வேணும், ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும், எல்லாம் நீங்களே தேர்ந்தெடுக்கிறீங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இதுதான் நடந்துச்சு. பிறக்கிறோம், வளர்கிறோம், கிண்டர்கார்டன் போகிறோம், ஸ்கூலில் 2ஆக போகிறோம், ஸ்லம்புலங்க போகிறோம், அப்புறம் வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம். இப்படி தான் எல்லா வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. அதே தான் மறுபடியும் சங்கிலி தொடராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பேர். நானும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் ஒரு சிந்தனை வந்திருக்கு, ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. என்ன அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருஷம் கேலண்டர் வந்துடுது. எந்த வருஷம் என்ன பெருநாள், எந்த வருஷம் என்ன திருநாள், எந்த வருஷம் இந்த மாதம் அப்படின்னு கேலண்டரை பார்த்துக்கிட்டு, டைமை பார்த்துக்கிட்டு, அப்பப்போ பிறந்தநாள் கூட அடிக்கிறோம். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை எல்லாருக்கும். தாத்தா செஞ்சதே அம்மா அப்பா செய்கிறாங்க, அம்மா அப்பா செஞ்சதை பிள்ளைங்களும் செய்துங்க, பிள்ளைங்க செஞ்சதே அவங்க பிள்ளைங்களும் செய்துங்க. ஒரே மாதிரி போய்ட்டுருக்கு. ஒரு சில விஷயங்களில் வந்து எல்லாம் அவங்கவுங்க முடிவெடுக்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் சில விஷயங்களில் வந்து ஏன் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு, அதே சிஸ்டமில் வாழணும், அதே வாழ்க்கை முறையில் இருக்கணும்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. மாற்றிக்கலாமே, சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கலாமே. இப்போ உலகத்தில் நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஏன் உலகனாலே பிரச்சனை தானா? காலையில் எழுந்திரிச்சோடனே செய்தியை பார்க்குறாங்க, எத்தனை நோயை பற்றி பார்க்குறாங்க, எத்தனை நோய் வந்துருக்கு, எத்தனை வைரஸ் வந்துக்கிட்டு இருக்கு. வைரஸ் வந்து ஞாபகம் வருது, புதுசாக ஒரு அந்தார் பண்ணியிருக்காங்க. நாயில் வந்து அந்தார், இங்கிலீஷில் வந்து அந்தார் வைரஸ். அந்த வைரஸ் க்ரூஸ் ஷிப்லேருந்து வந்துச்சான். அங்கே சுற்றி இப்போ க்ரூஸ் ஷிப்பில் வந்துருச்சு. என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், 2020 இந்த கோவிட் பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு நான் பேசியிருப்பேன். உங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வந்திருப்பேன் நான். ஓகே, அது இல்லைன்னு நான் சொல்லலை, வைரஸ் இல்லைன்னு நான் சொல்லலை, கிருமிகள் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியமும் இருக்குது. ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கிருமிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் பரவாது. ஏன்னா ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா
அவங்க மேற்கொண்டு அந்த ஆரோக்கியத்தை அவங்க மேம்படுத்தணும். ஆரோக்கியமாக சாப்பிடும்போது, ஆரோக்கியமாக அவங்க நல்லா ஜிம்முக்கு போகிறாங்க, பந்து விளாடுறாங்க, உடற்பயிற்சி செய்கிறாங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறாங்க, வாழ்கிறதுக்கு சாப்பிட்றாங்க. ஓகே. வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக சாப்பிடக்கூடாது, வாழ்கிறதுக்காக சாப்பிடணும். நிறைய பழங்கள், காய்கறிலாம் சாப்பிடும்போது உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அடிக்கடி நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஓகே. பார்த்தீங்கன்னா உலகத்தில் 8 கோடி மனிதர்கள் இருக்காங்களாம். 8 கோடி. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அதாவது ஒரு சில அதிகாரத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, 8 கோடி பேர் ரொம்ப அதிகம், குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க. யார் சொல்கிறது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, யார் சொல்கிறது நான் சொல்ல போகிறதில்ல. மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்காக இந்த வீடியோ இல்லை, இந்த தகவல் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லாத விஷயம் கூட இருக்குன்னு ஆயிரும். ஸோ இது ஒரு ரொம்ப அதே கதை தான். 20 சொன்னால் அதே கதை தான். அது 20 முடிஞ்சு போய் அப்புறம் ஆட்டமாக ஆடி எழுதுனாங்க. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்துவிட்ருக்கானுங்க. அந்தார் வைரஸ் தான். அந்தார் பண்ணிட்டாங்களா? ஃப்ரான்ஸில் தான் ஆரம்பிச்சிருக்கான். ஃப்ரான்ஸில் தான் இப்போ வேகமாக போயிட்டுருக்கான். ஓகே. மறுபடியும் அதே பொய் விளிம்பில் விழாதீங்க. உங்களுக்கு விரித்த வலை அது. பொய்யான ஒரு விஷயத்தில் உங்களை விழ வைக்கணும், உங்களை பயமுறுத்தணும், மறுபடியும் உங்களோட இம்யூன் சிஸ்டம் குறைக்கணும், மறுபடியும் ஒரு வேக்சின் இதை ஆரம்பிக்கணும். எல்லாமே பிஸ்னஸ், வியாபாரம், ஆதாயம், ப்ராஃபிட். சரியா? இதுதான் 20 நடந்துச்சு. இப்போ எல்லாமே வியாபாரம் தான். மனுஷன் பிறந்ததுலேருந்து வாழ்க்கை முடியறதுக்கு எல்லாமே வியாபாரம் தான். எதுக்கு பிறந்தோம்? நல்லா சந்தோஷமாக வாழ, சுதந்திரமாக இருக்க, ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் பிறந்தோம். என்ன நோக்கம்? உங்களோட நோக்கம் என்ன? வாழ்க்கை எப்படி வாழணும்னு நீங்கள் நினச்சிங்க? எப்போ பார்த்தாலும் போர், யுஎஸ், இஸ்ராயல், ஈரான். ஓகே. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடிட்டாங்களாம். ஸோ அங்கேருந்து தான் எல்லாமே வருது. அதை மூடிட்டா விலைவாசிலாம் எகிர ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் போர், அந்த பக்கம் வைரஸ். இந்த பக்கம் மனுஷனை வைரஸ்லேருந்து காப்பாற்றுறாங்க, அந்த பக்கம் மனுஷனை குண்டு போட்டு கொள்கிறாங்க, சுட்டு கொள்கிறாங்க. அதே ஆளுங்க தான். யார் நமக்கு வேக்சின் போட்டு, பூஸ்டர் போட்டு உங்களெல்லாம் நம்ம காப்பாற்றுறோம், இந்த வைரஸ்லேருந்து உங்களை நம்ம காப்பாற்றுறோம், பயப்படாதீங்க, நம்ம இருக்கிறோம். எவன் ஆரம்பித்தானோ அவன் தான் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்கிறான். எவனோ ஒருத்தன் ஆரம்பிக்கிறான், இங்கே ஒரு முள்ள இருக்கு, அவன் தான் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்கிறான். வேக்சினை போட்டு காப்பாற்றுறோம், பூஸ்டரை போட்டு காப்பாற்றுறோம் அப்படின்றான். அதே ஆள் தான் ஈரான்கிட்ட அணுகுண்டு இருக்குது, அது இருக்கக்கூடாது, அதனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் சொல்கிறானுங்க. ஓகே. இப்போ பல நாடுகளில் அட்டாக்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. 2026 இன்னும் இந்த பிரச்சனைலாம் முடியல. போர், நோய், நம்ம பிறந்ததுலேருந்து நோய் இருக்குது. அனுபவத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம பிறந்ததுலேருந்து நோய் இருக்குது, நோய் இல்லாமையாக இருக்குது. அதுலேருந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஐஸ் தண்ணி குடித்தா காய்ச்சல் வருது, சாப்பிடாத ரசாயன உணவுகள்லாம் சாப்பிட்டா காய்ச்சல் வருது. நிறைய பிரச்சனைகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு நாளும். ஸோ
இவ்வளோ விஷயத்த நீங்க சொந்தமா யோசிச்சு தேர்ந்தெடுக்கிறீங்களே! நீங்க போடுற உடைகள், சாப்பிடுற உணவு, நீங்க போற ஸ்கூலு, நீங்க செய்ற வேலை, உங்களோட வாழ்க்கை துணை ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும். இவ்வளோ விஷயங்கள் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களே! ஏன் இத மட்டும் நீங்க நம்புறீங்க? செய்தியில என்ன வருதோ அப்படியே நம்புறீங்க. பேப்பர்ல என்ன போடுதோ அப்படி நம்புறீங்க. அத போய் ஃபோன்ல ஒவ்வொரு வினாடியும் கெட்ட கெட்ட செய்தியா அனுப்பிட்டுருக்காங்க. அத அப்படியே நம்பிடுறீங்க. அதுக்கப்புறம் கெட்ட கெட்ட செய்தியா தேர்ந்தெடுக்கிறீங்க. அதிலேயே உங்களோட கவனம் போயிருது. உங்க ஃபோக்கஸ்ல ஒரு செய்தி, கெட்ட செய்தி உங்க சிந்தனைக்கு போய்ட்டுனா, அடுத்து என்னாச்சு? அடுத்து என்னாச்சு? ஐயோ! அடுத்து என்னாச்சு? என்னாச்சு? எத்தன கேஸு? எத்தன இது? ஈரநிலையில எத்தன பேர் பிள்ளைங்க அ வெடிகுண்டு போட்டு எத்தன பேர் பிள்ளைங்க இழந்துட்டாங்க? எத்தன பேர் உறவினர்கள் இழந்துட்டாங்க? இ இஸ்ரேல்ல எத்தன பேரு அவங்க வாழ்க்கை உடைமைகள இழந்துட்டாங்க? ஓகே. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க உலகம் முழுக்க போர்னால. ஓகே. சில பேருக்கு சில நாட்ல கேஸ் கிடைக்க மாட்டுதாம். சில நாட்ல பெட்ரோல் விலைலாம் ஏறிருச்சு. நமக்குன்னு ஏறல. ஏதோ கொஞ்சம் அப்படி ஒரு மாரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமே அடுத்த வருஷம் என்ன ஆகும்னு தெரியாது. கெட்ட செய்தி சொல்றேன்னு நெனச்சிராதீங்க. விழிப்புக்கு வாங்கன்னு சொல்றேன். விழிப்போட இருங்க. ஓகே. நல்லா போயிட்டுருக்கும். சந்தோஷமா டிக்டாக் பண்றீங்க, Instagramல போஸ்ட்லாம் பண்றீங்க, டயலாக் பேசுறீங்க, பாட்டு பாடுறீங்க. ஏற்கனவே சினிமா நடிகர் பாடுன பாட்டெல்லாம் மறுபடியும் நீங்க ரீமிக்ஸ் பண்ணி Instagramல போடுறீங்க, TikTokல போடுறீங்க. போடுங்க, தப்பில்ல. ஆனா, உலகத்துல என்ன நடக்குது? ஓகே. ஸ் க்ரூஸ் ஷிப் அதில எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த க்ரூஸ் ஷிப்ல எல்லாம் அந்த உடம்பெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு, இந்த வைரஸ் அட்டாக் பண்ணவங்கள அ என்னமோ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவ உதவி குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, எல்லாரும் அங்க உள்ள 5 பேரும் எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா மூடியிருக்காங்க. அவங்கள வைரஸ் தாக்காம இருக்க. ஃபுல்லா அந்த விண்வெளிக்கு போவாங்கள்ல வீரர்கள், அவங்க மாரி உடைகள் அணிந்து ஃபுல்லா மூடியிருக்காங்க. ஆனா, அதில ஒருத்தன் மட்டும் பீஸா எதுவும் போடாம சும்மா ஒரு டீ ஷர்ட், ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அவனும் ஃபுல்லா மூடி இருக்கிறவனும் மனுஷனுங்க தான். அவன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் பீஸா. அவனுக்கு என்ன தெரியும் யார் அவன்? இதெல்லாம் ஆரம்பிச்சு விடுறவனே அவன் தானா? இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்பாதீங்க. அதுதான் சொல்ல வரேன். எல்லாத்தையும் உடனே நம்பக்கூடாது. இப்படி சில விஷயங்கள நீங்க தேர்ந்து உங்களோட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நீங்க என்ன செய்யணும்? எல்லாத்தையும் உங்களுக்கு உங்களோட டிசையர்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட அ ஆசைகள், உங்களோட எதிர்பார்ப்புகள் படி எல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதே மாரி இந்த விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். என்ன நடக்குது உலகத்துல? யோசிங்க. உங்களுக்குன்னு சொந்தமா, உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கு எல்லாமே. வெளியே தேடிட்டு இருக்காதீங்க. பேப்பர்ல வர்றது, டிவில போடுறது, கூட்டாளி சொன்னது, ஃபோன்ல பார்த்தது, ஸ்மார்ட் ஃபோன்ல பார்த்தது, அப்புறம் லேப்டாப்ல வர்றது, எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு சோஷியல் மீடியால பார்க்குறது, எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்காம, உங்களுக்குள்ள போங்க. உங்களுக்குள்ள கண்ண மூடி யோசிங்க. தியானம் பண்ணுங்க. கண்ண மூடி யோசிங்க. எது உண்மை? எது பொய்? 7, 8 கோடி பேரு குறைக்கணும்னா என்ன செய்வானுங்க? பயோ வெப்பன். நல்லா கேளுங்க. பயோ வெப்பன்னு ஒண்ணு இருக்கு. பயோ வெப்பன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த கூட்டத்தில ஸ்ப்ரே பண்ணுவானுங்க. வைரஸ வைரஸ ஸ்ப்ரே பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? வைரஸ ஸ்ப்ரே பண்ணி எல்லாருக்கும் அந்த பாதிப்ப உண்டாக்கலாம். இது வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு மேல ஸ்ப்ரே பண்ணி அந்த வைரஸ் பட்டுச்சுன்னா, அவனுக்கு உடம்பு முடியாம போகலாம். காய்ச்சல் வரும், அது வரும், இது வரும், எல்லாம் வரும். அதே பக்கத்தில உள்ளவங்களுக்கு அது அப்படியே தொற்று நோய்கள் பரவும் சொல்றாய்ங்க.
ஓகே, நம்பலாம். ஏன்னா நான் பார்த்துருக்கோம். வீட்ல ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா, அடுத்தடுத்து தம்பிக்கு காய்ச்சல் வரும், அண்ணனுக்கு காய்ச்சல் வரும், தங்கச்சிக்கு காய்ச்சல் வரும், அப்பா அம்மாவுக்கு காய்ச்சல் வரும். இப்படி வரிசையா வந்துகிட்டுருக்கும். ஸோ, எல்லாம் மேலோட்டமா யோசிக்கிறாங்க தவிர, செய்தியில சொன்னது, உலக சுகாதார அமைப்பு சொன்னது, டாக்டருங்க சொல்றது, அப்புறம் பேப்பர்ல படிக்கிறது, டிவியில பார்க்குறது, சோஷியல் மீடியால பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்படி நம்பிக்கிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஓகே, சொந்தமா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, 8 கோடி பேர் ரொம்ப கூடயாம். அத குறைக்கிறதுக்கு தான் இந்த வைரஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. மனிதனால உருவாக்கப்பட்டது. அதாவது அதிகாரத்தில உள்ளவங்க, பணபலம் உள்ளவங்க எல்லாம் உருவாக்கலாம். உருவாக்கலாம். முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உருவாக்கலாம். உலக சுகாதார அமைப்பு சொன்னா அது உண்மையாயிருமா? யோசிச்சு பாருங்க. ஐஸ் தண்ணிய நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் வரும். ஏர்கான்ல உட்காந்தீங்கன்னா காய்ச்சல் வரும். ஆரோக்கியமற்ற உணவு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு முடியாம போகும். ஸோ, சுகாதார அமைப்பு தான் இத சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க சொந்தமா யோசிக்கலாம். சரியா? ஸோ, பேக்ரவுண்ட்ல நல்ல மியூசிக்கோட இந்த வீடியோவ நான் எடுத்துருக்கிறேன். நல்லாயிருக்கா மியூசிக்கு? ஷாக் ஆப்பஸ். சரி, விஷயத்துக்கு வருவோம். எது நம்பணும், நம்பக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சொந்தமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். ஸோ, உலக உலக மனிதனோட எண்ணிக்கை குறைக்கிறதுக்காக இந்த வைரஸ் உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கப்பட்டிருக்கலாம். 2020 ஆரம்பிச்சாங்களா கோவிட். அது இது எல்லாமே இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்க? இருக்கலான்றீங்களா? இருக்கலாம். ம். இதெல்லாம் உண்மையா ஆக்கணும்னா, உங்களுக்கு தேவை பிரமுகர்களோட உதவி. செலிபிரிட்டீஸ். சினிமா நடிகராக இருக்கலாம். செலிபிரிட்டீஸ். ஓகே. யாரா வேணா இருக்கலாம். செலிபிரிட்டீஸ்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நடிகர்கள், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் இத உண்மையாக்குறதுக்காக உதவி செய்வாங்க ரொம்ப. ஸோ, அதுவும் இருக்கலாம். இருக்கலாம் இல்ல. அதுதான். ஓகே. உண்மையான செலிபிரிட்டி யாரு? நம்ம தான். நம்ம தான். சரியா? எல்லாத்தையும் நம்பாதீங்க. அதான் சொல்ல வரேன். எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் ஒத்துக்காதீங்க. அது உங்க இஷ்டம். நம்புறது. உங்களுக்கு மனசுல பயம் வந்துருச்சுன்னா, நீங்க நம்ப தான் போறீங்க. எப்படி வந்துச்சு? ம். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாரியா நடந்துக்கிறாங்க. வைரஸ போட்டு வைரஸ் வைரஸ் அட்டாக் பண்ணவங்கள மனுஷனுங்களுக்கு வேக்சின போட்டு வைரஸ்லேருந்து காப்பாத்துறவங்க ஏன் போர்லேருந்து காப்பாத்த முடியல? அதான் நான் கேட்குறேன். ஏன் போர்லேருந்து காப்பாத்த முடியல? பதில் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேக்சின் பூஸ்ட்டு இதெல்லாம் குத்தி மனுஷன் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணி காப்பாத்த முடியும்னா, போர்லேருந்து ஏன் காப்பாத்த மாட்றீங்க? பசி பட்டினிலேருந்து ஏன் காப்பாத்த மாட்றீங்க? சரியா?
விலைவாசி உயர்வுலேருந்து ஏன் மனுஷனை காப்பாற்ற முடியல? கொரப்ஷன்லேருந்து ஏன் மனுஷனை காப்பாற்ற முடியல? ஸ்கேமை ஏன் அவங்களால நிப்பாட்ட முடியல? சரியா? அதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ பாருங்க, பேக்ரவுண்டில் ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம யோசிக்கிறதுக்கு சொந்தமாக. ஸோ நீங்களும் யோசிங்க. சரியா? எந்த விதமான ஃபில்டரும் இல்லாமல் பாருங்கள், ஃபோன் கால்லாம் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு. ஸோ டைரக்ட் டு த பாயிண்ட். வீடியோவை எந்த ஃபில்டரும் பண்ணாமல் எடிட்டும் பண்ணாமல் எடுத்திருக்கேன். இது உங்களுக்காக. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொந்தமாக யோசிக்க ஆரம்பிங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் நம்பாதீங்க. சொந்தமாக ஆராய்ச்சி பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சுதந்திரமாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரியா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிறப்பு, மிகச்சிறப்பு.